இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்மள தயவு செஞ்சு மேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்புள் கிடையாது. நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நவுந்து இல்லங்க. தயவு செஞ்சு நவுந்து இல்லங்க. கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்புள் கிடையாது. கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்புள் கிடையாது. ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின்ஸ் பிராண்டோட கோ-ஃபவுண்டரான நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் சமீபத்தில் மதுரையில் நடந்த ஃபெமினைன் ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. இந்த ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின் பல பெண்களை சென்றடைஞ்சதை கொண்டாடுற விதமாக தான் இந்த ஈவெண்ட் நடத்தப்பட்டிருக்கு. தைரோ கேர் ஃபவுண்டர் டாக்டர் வேலுமணியும் இந்த ஈவெண்ட்ல கெஸ்டா கலந்துக்கிட்டாரு. இந்த ஈவெண்ட்க்கு நயன்தாரா ஃபேன்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மேலும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. காலையில 9 மணிக்கு ஈவெண்ட் நடக்க இருந்த நிலையில நயன்தாரா 6 மணி நேரம் லேட்டா ஈவெண்ட்க்கு வந்ததா சொல்லப்படுது. இதனால அவங்கள பார்க்க வந்த ஃபேன்ஸ் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு எல்லாருமே ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்களாம். இது மட்டும் இல்லாம நயன்தாரா அங்க அவங்கள பார்க்க வந்த யாருக்குமே கை கூட கொடுக்காம கடந்து போனதும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் நிறைய பேர் அவங்க கூட போட்டோ எடுக்க ஆசைப்பட்டிருக்காங்க. குறிப்பா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நயன்தாரா கூட இன்டராக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போதான் இந்த நபர் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் சாதாரண பீப்புள் இல்லைன்னு சொன்ன இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்மள தயவு செஞ்சு மேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்புள் கிடையாது. நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நவுந்து இல்லங்க. தயவு செஞ்சு நவுந்து இல்லங்க. இந்த வீடியோக்கு இப்போ 2 விதமான விமர்சனம் வந்துட்டு இருக்கு. சிலர் அவர் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனை நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொல்றாரு, இதெல்லாம் ரொம்பவே ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அவர் நீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் நார்மல் ஃபேன்ஸ் மாதிரி கிடையாது, சோ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாவது பார்த்து பிஹேவ் பண்ணுங்கன்னு அங்க வந்திருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸா தான் சொல்றாரு. நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனை நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொல்லல, அவர் பேசினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விளக்கம் அளிச்சுட்டு வராங்க. இந்த ஈவெண்ட்ல நயன்தாரா கிட்ட ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து போட்டோ எடுக்க கேட்டப்போ கூட நயன்தாரா ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போயிருவாங்க. நயன்தாராவோட இந்த செயலும் இப்ப சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. ஆனா சிலர் இது எல்லாமே வேணும்னே நயன்தாராவை மோசமா காட்ட சிலர் பரப்புற வதந்தி தான், இது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. நயன்தாரா தரப்புல இருந்தே இதுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டா உண்மை என்னன்னு தெரிய வரும். சோ விளக்கம் அளிக்கிறாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.